ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளவுஸ் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்லாம் நெக்லைன் மார்க் பண்ணும்போது ஒரு பக்கம் வந்து சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கோணையாக வர மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நேராக கரெக்டாக வந்து அந்த யூ ஷேப்பில் வராது. அதுக்காக இப்போ வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ ஷேப்லேயோ அல்லது வந்து லீஃப் ஷேப்பு, இந்த மாதிரி என்ன நெக் டிசைன் வேணுமோ அந்த நெக் டிசைன் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ப்ளவுஸ் போட போகிறீங்க ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் அவங்களோட நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் வச்சுக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணி ஆரி ஒர்க் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் வச்சு நான் ப்ளவுஸில் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சில்க் காட்டன் ஜாஸ்மின் கிளாத்தில் வந்து நீங்கள் நெக் வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணணுன்னா பாருங்கள், இந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும். அந்த பார்டர் சைடு வந்து நம்மளுக்கு சைடாக வரும் பாருங்கள். இதுதான் வந்து இந்த சில்க் காட்டனில் இந்த ஜாஸ்மின் கிளாத்தில் வந்து பார்டர் சைடு இந்த மாதிரி பார்டர் இருக்கும். இது வந்து சைடாக போட்டுக்கணும். இப்போ சாரியோட கிளாத்து அப்படின்னா சாரியோட பார்டர் வந்து நம்ம கீழே வர மாதிரி மார்க் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நீங்கள் துணியை சுருக்கம் இல்லாத விரித்து போட்டுட்டு இந்த மாதிரி நெக்கை வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் கரெக்டாக வச்சுக்கணும். வச்சு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிளாஸ் மார்க்கர் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு நெக்கு வந்து கோணையாக வராது. நம்ம நெக் லைனில் மட்டும் ஒர்க் போகிறதா இருந்தால் நெக் லைன் மட்டும் வரைஞ்சிக்கலாம். நெக் லைனு, ஷோல்டரு, அப்புறம் வந்து ஸ்லீவு இந்த மாதிரி மட்டும் வரைஞ்சிக்கலாம். ஃபுல்லாக வரைய தேவையில்லை. நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து வரைஞ்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக அந்த நியூஸ் பேப்பர் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே வந்து லைன் வந்திருக்கு. அடுத்தது வந்து நம்ம அரை இன்ச்சு விட்டு பாருங்கள், இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு கம்மியாக தான் விடணும். அரை இன்ச்சு விட்டால் ரொம்ப அகலமாக போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. நம்ம இப்போ லைன் போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒர்க் போட போகிறோம். அங்கேருந்தால் ஒர்க் ஆரம்பிக்கணும். இந்த நெக்கோட அளவு வந்து 7.5 தான் இருந்தது. அதனால் சின்ன நெக்னால நான் வந்து கையிலேயே ட்ரா பண்ணிட்டேன். நீங்கள் வந்து 10 இன்ச்சு இந்த மாதிரி நெக் டிசைனை 10 இன்ச்சுக்கு மேலே வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கேல் வச்சு அந்த லைனை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூ ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து கிராஸ் கட்டிங் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் வந்து வைக்கணும். இப்போ நேர் கட்டிங் அப்படின்னா இந்த மாதிரி வைக்கலாம். நீங்கள் நேர் கட்டிங் வரையதாக இருந்தாலும் கிராஸ் கட்டிங் வரையதாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணும்போது பாருங்கள், நீங்கள் ரைட் சைடு நெக்கை தான் வந்து மார்க் பண்ணணும். நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணும்போது பேக் சைடு நெக்குக்கு மேலேயே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து பாருங்கள், நம்ம பேக் சைடு நெக் வந்து மார்க் பண்ண இல்லையா, அதோட அடுத்த எண்டில் வந்து நீங்கள் ஸ்லீவ் டிசைன் வந்து மார்க் பண்ணணும். நான் வந்து கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். ரெண்டாக மடித்து போட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி அந்த சைடு இந்த பக்கம் வந்து நம்ம கிளாத்தை திருப்பி இந்த சைடு வந்து ஸ்லீவ் டிசைன் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் ஸ்லீவ் டிசைன் வந்து மார்க் பண்ணும்போது அந்த சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து முக்கியமாக கவனிக்கிறது வந்து இன்னொன்று, நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங் பண்ணும்போது நம்ம தையலுக்கு எல்லாம் சேர்த்தி தான் நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்குது. நம்ம ஒர்க் போடும் போது அந்த தையலுக்கு வந்து பகுதி விட்டுட்டு அதில் தான் நம்ம ஒர்க் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.